தமிழ் எக்கோசின் இது நம்ம ஆட்டம். ஸ்டீவ் ஸ்மித் 101 ரன்னு, டிராவிஸ் ஹெட் 152 ரன்னு, அலெக்ஸ் கேரி 45 ரன்னு. அப்போ ஆஸ்திரேலியாவுடைய ஓவரால் ஸ்கோர் எவ்வளவா இருக்கும்? ஆக இதுக்கு மழையே பெஞ்சிருக்கலாம் போலயே நேற்று மாதிரி அப்படிங்கிறதா நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கலாம். பட் டோன்ட் வரி, நம்ம பிளேயர்ஸ் நிச்சயமாக ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வர போகிறாரு. கோலி தன்னுடைய 100வது இன்டர்நேஷனல் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ராகுல் வேற கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி ஏதோ கொஞ்சம் ஆடுறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இன்னிங்ஸ் காத்திருக்கலாம். ஆக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது நாள் மேட்ச் இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் மழைனால இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆஸ்திரேலியா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 405 ரன் எடுத்திருக்கிறாங்க, 7 விக்கெட் இழந்து. இன்னும் 3 நாள் ஆட்டம் மீதம் இருக்கிற நிலையில் இந்த போட்டி டிரா ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், தோற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக டிரா கூட ஆகலாம் அப்படிங்கிற நினப்பும் வரலாம். பட் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை நிச்சயமாக நம்ம பேட்ஸ்மேன் கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்லாம் இப்போ இந்தியாவை பார்த்து ஒரு கேள்வி அடையமாக சீக்கிரம் முகத்தை பார்த்து கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். அதாவது உங்கள்கிட்ட பும்ராவை தவிர வேறு பவுலரே இல்லையாப்பா, எல்லா மேட்சும் அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேறு யாரையாவது கொண்டுட்டு வாங்க, எங்களுக்கு ஒரு டஃப் கொடுங்க. அதுக்குள்ளே மற்ற பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்குங்க, அவங்க கேட்டுறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பும்ரா மீண்டும் ஒரு 5 விக்கெட் எடுத்து ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாரு.